நான் உங்கள் மருத்துவர் சரவணன் பேசுகிறேன். இன்றைக்கி அறிவியல் முன்னேற்றத்தினால நம்மளுடைய உழைப்பு குறைந்து விட்டது, உடல் உழைப்பு குறைந்து விட்டது. அதனால் அனைவரும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். அதற்காக தான் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அவர்கள் ஒரு கவியில் அழகாக சொல்லியிருப்பார். காலை மாலை உழவினிடம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டே காலன் ஓடி போவானே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் அனைவரும் இன்றைய சூழ்நிலையில் அனைவரும் உடற்பயிற்சி செய்தல் வேண்டும். அதாவது வாரத்துக்கு ஒரு 5 நாட்கள் ஒரு தினமும் ஒரு 40 நிமிடம் உடற்பயிற்சி செய்தாலே நாம் அனைவருக்கும் நோய் வராமல் பாதுகாக்கலாம். அந்த வகையில் என் மனவானில் உடற்பயிற்சியை பற்றிய ஒரு அருமையான கவிதை உதயமானது. அதை உங்கள் முன் பகிர்வதில் நான் பெருமையும் பெருமகிழ்ச்சியும் கொள்கிறேன். இதோ உங்களுக்காக அந்த கவிதை. உடற்பயிற்சி எனும் மருந்தாலே உடல் நோய்கள் போயாச்சு. உடற்பயிற்சி எனும் மருந்தாலே உடல் நோய்கள் போயாச்சு. உடற்பயிற்சி எனும் செயலாலே உடல் வலிமை உண்டாச்சு. உடற்பயிற்சி எனும் செயலாலே உடல் வலிமை உண்டாச்சு. உடற்பயிற்சி எனும் வித்தையாலே மன மகிழ்ச்சி கடலாச்சு. உடல் பயிற்சி எனும் வித்தையாலே மன மகிழ்ச்சி கடலாச்சு. உடற்பயிற்சி எனும் கலையாலே உடலும் முகமும் பொலிவாச்சு. உடற்பயிற்சி எனும் கலையாலே உடலும் முகமும் பொலிவாச்சு. உடற்பயிற்சி எனும் யோகத்தாலே உலகில் நீலாயுள் கிடைச்சாச்சு. உடற்பயிற்சி எனும் யோகத்தாலே உலகில் நீலாயுள் கிடைச்சாச்சு. சரிங்களா? நாம் எல்லாரும் உடற்பயிற்சி தினமும் தவறாமல் செய்து இந்த உலகில் உடல் நலமும் மனவளமும் பெற்று வாழலாம். வாழ்க வளமுடன். நன்றி.